படம் கூட ஒண்ணு வரப்போகுது இல்லைங்களா, பராசக்தி அப்படின்ட்டு தெலுங்கு படம் ஒண்ணு தமிழ்ல வருது இல்லைங்களா. தமிழ் படம் தெலுங்கு வாழ்கன்னு ட்ரெய்லர்ல போடுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி பொங்கல் என்றாலே பார்த்தீங்கன்னா நமக்கு பண்டிகை காலங்களில் திரைப்படமும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் ரஜினி கமல்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அஜித் விஜய், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் இரண்டு குதிரைகள் ஒரு போட்டியோட தான் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் குமிஞ்சிப்பாங்க. இதில் நிறைய பிரச்சனைகளும் உருவாயிடுச்சு. அது சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்தும் ரஜினி கமல்லேருந்து இப்போ அஜித் விஜய் வரைக்குமே பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒட்டினாங்கன்னா அந்த போஸ்டரை கிளிக்கிறதும் பாலாபிஷேகம் பண்ணுறதும், கட் அவுட் எங்கள் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அடி மேலேனா இவங்களுக்கு ஒரு அடி மேலே அப்படின்ற ஒரு விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார் தான் இந்த தீபாவளி பொங்கல் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பண்டிகை காலங்களில் இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அது தற்போதும் நீடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடிச்சு தாங்க இருக்குது. ஆனால் இந்த 2026 பொங்கல் ஒரு அரசியல் களமாக, அரசியல் படமாக பார்த்தீங்கன்னா மக்களிடையே வேறொரு விதமாக கொண்டு போகும் ஒரு திரைப்படமாக பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலுமே, இங்கே நடக்கும் அரசியலும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது இந்த பொங்கலுக்கு. இந்த 2 படங்களுமே மக்கள்கிட்ட என்னத்தை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றத டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல ஜனநாயகன் படத்தை பற்றி சில விஷயங்கள் பேசிட்டு அப்புறம் பராசக்தியோட சேர்ந்து ஜனநாயகனை பார்த்தா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் எதுக்காக இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால எனது கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் மக்கள் இயக்கம்னு ஆரம்பித்து 30 வருட காலமாக மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரேன். அதே மாதிரி அரசியலுக்கு நான் நிறைய மக்களுக்கு செய்ய வேண்டும், அதாவது ஒரு ஆசையாக இருந்தாலும் விருப்பமாக இருந்தாலுமே மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரீமேக் படம், அதாவது பகவந்த் கேசரின்னு பாலகிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணி சில விஷயங்களை மட்டும் அதிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் விஜய் ரசிகர்களுக்காகவே கொடுத்துருக்க மாதிரி தான் ட்ரெயிலில் தெரிகிறது. இதில் அரசியல் வசனங்கள் நிறைய இருக்கிறது. அவர் என்னென்ன பண்ண போகிறாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ எம் வெயிட்டிங் சொல்லிட்டு இருந்தார். எதுக்காக அரசியலுக்கு வெயிட் பண்ணுறாரா இல்லை எதுக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்களே மர்மமாகவே பார்த்தீங்கன்னா துப்பாக்கியிலேருந்து அடுத்த படங்களை சொல்லிட்டு வந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போது ஐ எம் கம்மிங் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப போயிடுவேன் நினைக்காத அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே நடக்கும் அரசியலில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தான் தெரிகிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் கடந்த 2 வருடங்களாக பயணித்த விஷயங்களையும் இதில் நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் கூஸ் பம்பாக சேர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே தெரியுது இதில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போது இப்போ பராசக்தி வரும். பராசக்தி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. பராசக்தியில் 1964 ஹிந்திக்கு எதிரான போராடிய ஒரு இளைஞனின் கதை இது. பார்த்தீங்கன்னா அங்கே சுதா கொங்கரா இயக்கிய படம் இது. இவங்க அதில் கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த கதையை அவங்கள்ட்ட சொல்லி இவங்க அந்த கதையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க பராசக்தி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 படங்களும் தயாராகி விட்டது. இதில் ஜனநாயகன் மட்டும் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் தரலை. அது என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பராசக்தி ஹிந்திக்கு, ஏன்னா ஹிந்தியை தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்க. அதாவது ஹிந்தியை எப்பயுமே நாங்கள் ஏற்றுக்காம இல்லை, ஆனால் ஹிந்தி திணிப்பை தான் ஏற்றுக்கிறோம், ஹிந்தி நாங்கள் கற்றுக்கிறது ரெடியாக இருக்கோம் அப்படின்ற வசனங்கள்லாம் அங்கே போகுது. அப்போது 1964 இந்த கதை நடக்குது அப்படின்னா நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு எதிராக யார் அதிகமாக குரல் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் திராவிடர்கள். தமிழன்லாம் கொடுக்கவே இல்லை. தமிழன் பார்த்தீங்கன்னா ஹிந்தி நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ, நான் கண்டுக்காமல் இருக்கோம். காமராஜர் காலத்திலும் அப்படி தான் நடந்துச்சு. காமராஜர் காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பு இல்லையா? இப்போ ஹிந்தி திணிப்பு அப்போ டெல்லியிலேருந்து யாரும் ஹிந்தி திணிப்பு கொண்டு வரலையா? இல்லை காங்கிரஸ் கொண்டு வரலையா? இல்லை பிஜேபி கொண்டு வரலையா? இல்லை யார் தான் திணிக்கல? எல்லாருமே கூறிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் தட்சிணாமூர்த்தி இருக்கார் தெரியுங்களா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டார். ஹிந்தியை எதிர்க்கிறோம், தமிழ் என் உயிர் மூச்சு, என் உடல் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லியே தான் தமிழனை ஏமாற்றி 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 பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி அமைத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது யாருன்னா
இதுக்கு அஸ்திவாரம் போட்டது கருணாநிதி அவர்கள். அண்ணா இருக்கும் போதெல்லாம் அப்படி இல்லைங்க. கட்சி ஆரம்பத்தில் அண்ணா இருக்கும் பொழுது எப்படியா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கருத்துக்களும் சரி, அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் சரி பண்ணார். ஆனால் அவர் குறுகிய காலம் தான் ஆட்சி பீடத்தில் இருந்தார். அதுக்குள்ளேயும் இயற்கை அவரை கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கருணாநிதி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப மக்கள் நம்பி 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 அவருக்கு வாக்களித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் பிச்சைக்காரன் ஆக்கி, தமிழ்நாட்டு மக்களையும் பிச்சைக்காரன மக்களாக்கி விட்டு, இப்போது அதையும் நிரூபிக்கும் வகையில், அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடின கலைஞருடைய படம், கலைஞருடைய கதை, கலைஞருடைய வசனங்கள், இது எல்லாமே எடுத்து இதில் போய் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்ன ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்தியின் கேரக்டர் கலைஞர் கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா வடிவமைச்ச மாதிரி தான் நமக்கு தோணுது. ஜெயம் ரவி அவர்கள் எம்ஜிஆர் கேரக்டர் மாதிரி தான் தோணுது. அதனால் எம்ஜிஆர் கேரக்டரை கொஞ்சம் வில்லன் ஆக்கி கமர்ஷியலாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா எப்படி கொண்டு வருவோம்? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் சில விஷயங்களை பண்ணிட்டு அப்படியே ஒதுங்கிட்டாரு. அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா வேறொரு கோணத்தில் நீங்கள் பாருங்களேன், அது தோணும். அதற்கப்புறம் அதர்வாவுடைய கேரக்டர் யார் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரசொலி மாறன் கேரக்டரும் அன்பழகன் இன்னும் யாராக இருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும், யார கலைஞர் கூட யாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவமாக்கி அதில் அண்ணன் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் உள்ளே வச்சிருக்க மாதிரி தான் நமக்கு தோணுகிறது. இதில் நம்ம திரும்ப முதல்ல வரும். அதாவது தமிழ் வாழ்க, தமிழின் உயிர் மூச்சு, அதாவது உடல் மண்ணுக்கு, அதாவது தமிழ் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம கலைஞர் அவர்கள் தினம் புகழ்பாடி தான் வந்தால் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அதே புகழ் தான் தற்போது பராசக்தியிலும் பாடப்படுகிறது. அதாவது ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதாவது ஹிந்தியை தமிழில் நீங்கள் திணிக்கிறீங்க, அதற்கு எதிர்ப்பு கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் தான். இந்த திராவிட கட்சி தான். திராவிட கட்சி இல்லைன்னா ஹிந்தி இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆக்கிரமித்திருக்கும் ஆண்டிருக்கும். இந்நேரம் ஹிந்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பீங்க, தமிழே அழிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வராங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தின் இயக்குனர் யார் தெரியுங்களா? ஒரு தெலுங்கர். இந்த படத்தின் ப்ரொடியூசர் யார் தெரியுமா? ஒரு தெலுங்கர். இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே தெலுங்கர். இதனால் கோ ப்ரொடியூசர் எல்லாரும் தெரியுங்கர். இப்போ தமிழில் இதை எடுத்துருக்கிறவங்க யார்? தெலுங்கர் தான். இந்த திராவிட மாடல் அரசும் தெலுங்கர் தானே இவங்களும் ப்ரொடியூசரு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, முக்கியமாக இன்னொரு ப்ரொடியூசர் இருக்காங்க உள்ள, அவரை சொல்லிட்டு இருக்கேன், எடுத்துனுமே நீங்கள் ரெட் ஜெயின் மூவிஸு பார்த்தீங்கன்னா உதயநிதி இன்பநிதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல, உதய இன்பநிதின்னு போட்டிருக்கு. அப்போது இதெல்லாம் நீங்கள் ப்ரொடியூசர் நினச்சிடாதீங்க, அதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தெலுங்கு ப்ரொடியூசர் இருக்காங்க உள்ள. அப்போது தெலுங்குல இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பேன் இண்டியா மூவியாக. அந்த தெலுங்கில் வரும்போது தெலுங்கு வாழ்கன்ற ஒரு வேர்டும் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெலுங்கு வெர்ஷனில் வரும்போது அங்கே எடுத்து பாருங்கள், அதில் அந்த வார்த்தையும் இருக்கிறது. அப்போது இந்த படத்தை முழுக்க முழுக்க எடுத்தவங்க எல்லாருமே தெலுங்கர் அப்படிங்கும்போது தமிழ் படம். சரி, அப்போ தெலுங்கு படம்லாம் எடுத்ததெல்லாம் நம்ம கன்னட படம்லாம் எடுத்ததெல்லாம் தமிழில் ஓடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற. நீ கேஜிஎஃப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லா மொழிகளுக்கும் உள்ள படம். ஆனால் நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பு, தமிழ் இனத்தில் இந்த மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது போராட்டங்கள் நடந்த விஷயங்களை எல்லாமே, அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்கள் எல்லாருமே இளைஞர்கள். அந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தான் தற்போது இந்த பராசக்தி படத்துலேயும் எடுத்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதுவும் அப்போ நடந்தது தான், 1964 நடந்தது தான். அதில் கலைஞர் அவர்கள் பங்கீடு இருந்ததா இல்லையா? கண்டிப்பாக இருந்தது. அவர் இதில் நடந்த சம்பவங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக நாமளும் கலைஞர் இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தது நம்ம கொச்சப்படுத்தவோ இல்லை அவர் போராடின விஷயங்களையோ அப்படின்னா இது தவறாகவோ ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாமா இல்லையா? ஆனால் ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், சின்ன விஷயமா நடக்கும், அதை ஊதி பெருசாக்குவது யாரு? அது கலைஞர் தான். அந்த நிகழ்வு தான் நடந்திருக்கிறது. அதை இப்பொழுது பராசக்தி மூலியமாக தற்போது விஜயின் வருகையால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜனநாயகன் படத்தில் எப்படி அவர் நான் அரசியலுக்கு வந்ததை வரப்போகிறத பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்கிறாரோ அதை காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி படத்தை ரெட் ஜெயின் மூவிஸு, அதாவது உதயநிதி ஸ்டாலின் இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போது பயன்படுத்திக்கிட்டு இதுக்கு எதிராக விடும் பொழுது பார்த்தீங்கன்னா திராவிட அரசு, அதாவது திராவிட மாடல் அரசு ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அதாவது ஸ்டாலின் சொல்லும்போது அப்பா, உதயநிதி சொல்லும்போது தாத்தா எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க
இந்த திராவிட அரசு வந்து இல்லை அப்படின்னா தமிழ்நாடு சுடுகாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல தெரியுதுங்க. அந்த அளவுக்கு தான் இந்த பராசக்தி படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இங்கே ஜனநாயகன் படத்தோட சேர்ந்து விடும் பொழுது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை வளர்த்து தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு பங்களிப்பை கொடுத்துருக்கு அப்படின்றத காட்டணும், மக்களிடையே போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் ஜனநாயகனை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் முறியடித்து விட்டு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜனநாயகன் வேற லெவலில் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து பராசக்தி ட்ரெய்லரை பார்த்துட்டு ஜனநாயகனோட நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த தமிழ் உணர்வுகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்கங்க மக்களே, திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன். கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார், அதே டைலாக் திருப்பி 2-3 தடவை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ 4வது தடவைன்னு சொல்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இப்படி தான் ஆரம்பிப்பார். பார்த்தீங்கன்னா தமிழ் 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 தமிழ்னு சொல்லி தமிழின் உயிர் மூச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழனை ஏமாத்தின கதை தான் இப்போ பராசக்தியிலும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை நம்பி நீங்கள் ஏமாந்தீங்கன்னா திரும்பவும் இதே தான் அவங்க பண்ணுவாங்க. இதற்கு தான் இந்த வீடியோ. அதாவது இது 2 ட்ரெய்லர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ விஷயத்தை அரசியல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த மாதிரி அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன்னா இங்கே அரசியல் ஏன்னா 2026 தேர்தலில் வேறொரு களமாக மாறப்போகிறது. அதற்காக இப்பயே எல்லாருமே தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பதிவிடுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.